அன்பானவர்களே, டேக் டைம் நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வரிசையில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபத்தை பற்றி நாம் கற்றுக்கொள்ள காத்திருக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே 1 கொரிந்தியர் என்ற புத்தகத்தை நீங்கள் பார்க்க முடியும். அந்த இன்ட்ரடக்ஷனில் பார்த்தீங்கன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், ரோமர், 1 கொரிந்தியர் 7வது புத்தகமாக இருக்குது. நீங்கள் ஒருவேளை இந்த 1 கொரிந்தியர் புத்தகத்தை வாசித்துட்டு இருக்கலாம், அல்லது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கலாம். அந்த நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இல்லாவிட்டால் 1 கொரிந்தியர் சரியாக எனக்கு விளங்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் கூட நீங்கள் அதை போய் பார்த்து உள்ளதை நோட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியில் இந்த புத்தகத்தை எப்படி நம்ம கற்றுக்கொள்வது, ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசிப்போம். ஆனால் எந்த புத்தகத்தை பைபிளில் ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை வாசித்தாலும் அதனுடைய அறிமுக குறிப்புகளை நல்லா விளங்கிட்டு படித்தோன்னா ரொம்ப நல்லா தெரியும் ஏன் இந்த நிருபம் எழுதப்பட்டது, இந்த புத்தகம் எழுதப்பட்டது, யார் எழுதுனா, அந்த புத்தகத்தில் நமக்கு புரியாத பொதுவாக கேள்விப்பட்டிராத வார்த்தைகள் சமூகம் வந்தால் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது என்பதை பற்றிய தகவல்களை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்போ 1 கொரிந்தியர் நிருபத்தை பற்றி நாம் படிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபை, கொரிந்தியர் என்றால் கொரிந்து என்ற பட்டணம், அங்கிருந்த விசுவாசிகள் அவர்களுக்கு எழுதின முதலாம் நிருபம். 2 விதமாகவும் சொல்லலாம். 1 கொரிந்தியர்னு சொல்லலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய விசுவாசிகளுக்கு, கொரிந்து பட்டணத்து விசுவாசிகளுக்கு எழுதின முதலாம் நிருபம் என்றும் சொல்லலாம். இப்போ இந்த நிருபம் 226ஆம் பக்கத்தில் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கிட்டிங்களா 226. அதில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம். மொத்தம் புதிய ஏற்பாட்டில் 21 நிருபங்களை பார்க்குறோம். 21 நிருபங்களில் 13 நிருபங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். ஒரு நிருபம், எபிரேயர் நிருபம், யார் எழுதினான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் யூத மக்களை பற்றியும் யூத பாரம்பரியம், பழைய ஏற்பாடு நன்றாக அறிந்தவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி நியாயப்பிரமாணம், ஆசரிப்பு கூடார ஆராதனை, பலிபீடம் எல்லாம் வெளிப்படுத்துகிறது என்று எழுதியிருக்கிறார். அவர் எபிரேய விசுவாசிகள், அதாவது யூத விசுவாசிகளுக்கு விளக்கும் வகையில் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதை அடுத்து 7 நிருபங்கள் பொதுவான நிருபங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. 13 + 1 + 7. இப்போ பவுல் நிருபங்களை பார்க்குறோம். அந்த நம்பர் பார்க்குறீங்களா, 13 இருக்குது, அப்புறம் கீழே பாருங்கள் 9, அப்புறம் 7, அப்புறம் 5, அப்புறம் 3, அப்புறம் 1. இந்த எண்கள் மிகவும் முக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்களை பற்றிய ஒரு முக்கியமான பின்னணியை இந்த எண்கள் நமக்கு காட்டுகின்றன. 13 என்ற எண், இந்த வரிசையாக எண்களை பார்க்குறீங்க, இதை நல்லா சொல்லிடலாம் உடனே. இதெல்லாம் உருத்தப்பட எண்கள் இறங்கு வரிசையில் எழுதியிருக்கு. அதில் 11 மட்டும் ஒன்றும் குறிப்பு இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் 13 நிருபங்களை எழுதினார். அதில் 9 நிருபங்கள் 7 சபைகளுக்கு எழுதப்பட்டவை. 9 நிருபங்கள் 7 சபைகளுக்கு. கொரிந்து சபைக்கு 2 நிருபம், தெசலோனிக்கே சபைக்கு 2 நிருபங்கள். அதை பவுல் எழுதினார். இந்த முன்னுரை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கொரிந்து பட்டணத்தில் பவுல் போய் ஊழியம் செய்தார். நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த 226ஆம் பக்கத்தில் அந்த அறிமுகத்திலே வலது கை பக்கத்தில் இல்லைன்னா அப்போஸ்தலர், நான் இங்கிலீஷில் சின்னதாக ஆக்ட்ஸ், இதெல்லாமே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதே போல் நீங்கள் எழுதிக்கலாம். இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆக்ட்ஸ் 18ன்னு எழுதிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்போஸ்தலர் 18, அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 189ஆம் பக்கம் இருக்கிறது. அதில் பாருங்கள், அப்போஸ்தலர் 18 முதல் வசனத்தை பாருங்களேன். அந்த பட்டணத்துடைய பெயர் பார்க்குறீங்களா, கொரிந்து. இப்போ இந்த நிருபம் எழுதப்பட்டனுடைய பின்னணி, இந்த கொரிந்து பட்டணத்தில் 11ஆம் வசனத்தில் பாருங்கள், என் கூட சேர்ந்து நீங்கள் வாசிக்கலாம். அவன் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி
தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். இப்போ 18ஆம் அதிகாரம் 18 மாதங்கள். அப்போ மறக்காது. இங்கே அப்போஸ்தலர் 18 இருக்கு. அதை பார்த்தோடனே 18 மாதங்கள் கொரிந்து பட்டணத்தில் பவுல் வேத வசனத்தை உபதேசித்தார், சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளை சீஷராக்கினார், வசனத்தை போதித்து அவர்களை சபையாக நிறுவினார். சபை அங்கு முதல் முறையாக அந்த பட்டணத்திலே ஸ்தாபிக்கப்பட்டது. ஏடி 56 என்று எழுதிக்கலாம். ஏடினா கிறிஸ்துவுக்கு பின், தமிழ்லனா கிபின்னு எழுதிக்கலாம். கிறிஸ்துவுக்கு பின் 56வது ஆண்டு இதை எழுதினார். 1 கொரிந்தியர் எழுதப்பட்ட காலத்தையும் பின்னணியும் நாம் கவனிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 3வது மிஷனரி பயணத்தில் எபேசு பட்டணத்திலிருந்து ஒரு நிருபத்தை எழுதினார். கொரிந்து சபையில் இருந்த பாவமான நிலையை பற்றி கேள்விப்பட்டு துக்கத்தோடும் அதிர்ச்சியோடும் பவுல் இந்த நிருபத்தை எழுதினார். இதை பற்றி தான் 1 கொரிந்தியர் 5:9 குறிப்பிடுகிறார். இந்த நிருபம் தவறிவிட்டது என்று சொல்லப்படுகிறது. இதற்கு பிறகு கொரிந்து பட்டணத்திலிருந்து ஒரு கடிதத்தை பெற்றார். 1 கொரிந்தியர் 7:1 என்ற வசனத்தை படித்து பாருங்கள். அக்கடிதத்தில் அவர்கள் கொரிந்து சபையில் இருந்த சில பிரச்சனைகளை பற்றியும் சபை நடத்தை, விசுவாசிகளின் நடத்தை பற்றிய சில கேள்விகளையும் கேட்டு எழுதியிருந்தார்கள். இதற்கு பதிலாகத்தான் 1 கொரிந்தியர் என்ற இந்த நிருபத்தை பவுல் எழுதினார். மொத்தம் 4 நிருபங்கள். 1ஆம் நிருபமும் 3ஆம் நிருபமும் கிடைக்கவில்லை, காணாமல் போய்விட்டது அல்லது தொலைந்து விட்டது. 2, 4 தான் இப்பொழுது நாம் பார்க்கிற 1, 2 கொரிந்தியர் நிருபங்களாகும். இது எதை காட்டுகிறது? ஒரு சபையை நாட்டி விட்டு மற்ற இடங்களுக்கு மிஷனரி பயணமாய் தொடர்ந்தாலும், அநேக மற்ற சபைகளை நாட்டினாலும், நாட்டின சபையின் நிலைவரத்தை பற்றி பவுல் எப்பொழுதும் கரிசனை கொண்டிருந்தார். ஆகவே தான் எழுதுகிறார். என்ன கேள்விப்பட்டார்? ஒன்று பவுலின் அப்போஸ்தல அழைப்பை சவால் விட்டு எழுதினவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். 2வது, அங்கிருந்து வந்த நிருபம் தகவல் படி சபையில் பாவங்கள் அதிகமாக காணப்படுகிறது என்று சில விசுவாசிகள் எழுதியிருந்தார்கள். 1 கொரிந்தியரில் பார்த்தீங்கன்னா நிறையா சபைக்குள்ளே இருந்த பாவங்களை பற்றி நம்ம பார்க்குறோம். உலகத்தில் பாவங்கள்னால்தான் நிறைந்திருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வர்றாங்க. அவங்க சபைக்குள்ளே வந்தால் தான் பாவம் இன்னதென்று உணர்த்தப்படுகிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள். பரிசுத்தவான்களாக உருவாக்கப்படுகிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, கொரிந்து சபையில் பாவம் நிறையா இருக்குது. முக்கியமாக கொரிந்து பட்டணத்தை பற்றி நம்ம யோசிக்கும்போது, அந்த பட்டணம் ஒரு பெரிய துறைமுக பட்டணம். அந்த பட்டணத்தில் பல லட்சங்கள் அடிமைகள் இருந்தாங்க. 3-4 லட்சம் மக்கள் இருந்தாங்க. யூதர் இருந்தாங்க, புறஜாதியாக இருந்தாங்க. இவங்க எல்லாமே கொரிந்து பட்டணத்தில் இருந்த நிலையிலிருந்து தான் ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. அங்கே முக்கியமாக கொரிந்து பட்டணத்தில் இருந்த 2-3 முக்கியமான அக்கிரமங்கள் அல்லது பாவங்கள். 1 விபச்சாரம், வேசித்தனம். 2வது விக்கிரக ஆராதனை. இது 2ம் முக்கியமான பெரிய பாவங்கள். இதுலேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க, அறகுறையாக ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாமே சபைக்குள்ளே வந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? சபைக்குள்ளேயே இந்த பாவத்தை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ கொரிந்து சபையில் விக்கிரக ஆராதனை இருந்தது, வேசித்தனம் இருந்தது, ஒழுக்கக்கேடு இருந்தது, பிரிவினை இருந்தது. இன்னும் ஒரு முறை கூட நான் சொல்கிறேன். விக்கிரக ஆராதனை, விபச்சாரம், வேசித்தனம், பிரிவினைகள், ஒழுக்கக்கேடு, இந்த 4 முக்கியமான பாவங்கள் அங்கே இருந்தது. எப்பொழுதுமே சபை உலகத்துக்கு எதிராக இருக்கிறது. உலகத்தை போல சபை இருக்கக்கூடாது. விசுவாசிகள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உலகத்தோடு ஒத்துவாள், ஊரோடு ஒத்துவாள் என்ற பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் திருச்சபையை பொறுத்தவரையில் அதற்கு எதிர்ப்பதம் தான். உலகத்தோடு நாம் ஒத்துவாழ முடியாது. நாம் பரலோகத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இப்போ பாருங்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓனான் பார்த்துருப்பீங்க இல்லை? அதில் பச்சோந்தின்னு ஒன்று இருக்குது. அந்த பச்சோந்தி
இதில் கூட பாருங்களேன், ஸ்க்ரீனில் பச்சோந்தி பாருங்கள். ஒரு மரத்தில் பச்சையாக இருக்கிற இடத்துல அது இருந்துச்சுன்னா பச்சை கலராக இருக்கும். கொஞ்சம் மஞ்சளாக இருக்கிற இருந்தால் மஞ்சளும் பச்சையும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஒரு மரத்தினுடைய கிளையில் இருந்துச்சு கொஞ்சம் ப்ரௌன் மாதிரி தெரியும். இது வந்து காமாஃப்ளாஜ் அப்படின்னு அவங்க கவர் பண்ணிக்குது, தன்னையே பாதுகாத்து கொடுக்குது. ஆண்டவர் இயற்கையிலே அப்படி அந்த குறிப்பிட்ட பிராணிக்கு அல்லது அந்த பச்சோந்திக்கு அப்படி கொடுத்துருக்கிறார். இடத்துக்கு தக்க விதமாக நிறத்தை மாற்றிக்கணும். கிறிஸ்துவங்க ஒருபோதும் அப்படி இருக்கவே முடியாது. எங்கே இருந்தாலும் விசுவாசி தான். ஏன்னா இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க. நாம் வித்தியாசமாக இருக்க வேண்டும். இங்கே என்ன நடந்ததுன்னா, கலப்படமாகிவிட்டது, களங்கமாகிவிட்டது, இரட்டை வேடம் வந்துவிட்டது. இதைத்தான் காரசாரமாக பவுல் எழுதுகிறார். அடுத்த நிகழ்ச்சியில் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லாவே பார்ப்போம். ஏன்னா நீங்கள் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தால் தான் கொரிந்து பட்டணத்துக்கு பவுல் எழுதின முதலாம் நிருபத்தை படிக்கும்போது நல்லா தெளிவாக உங்களுக்கு புரியும். இப்போ அந்த உங்கள் பைபிளில் நீங்கள் முன்னாடி எழுதிட்டீங்கல்ல, 2 காரியம் எழுதுனீங்க. என்னென்னா, முதலாவது கிபி 56, அப்புறம் ஆக்ட்ஸ் 18. அந்த பாவங்களை கூட இல்லை நீங்கள் எழுதிக்கலாம். பிரிவினை, ஒழுக்கக்கேடு, வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, இதை நீங்கள் நன்றாக எழுதிக்கலாம். இங்கிலீஷில் டிஸ்யூனிட்டி, இன்டிசிப்ளின், இம்மொராலிட்டி, ஐடோலேட்டரி. ஒரு சபையில் ஒழுங்கு, கட்டுப்பாடு, சமாதானம், பரிசுத்தம் இருக்கணும். அதுதான் சபை. பரிசுத்த சபை அப்படின்னு போட்டால் போர்டு இருந்தால் காணாது. ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்தமாக இருக்கணும். அந்த கொரிந்து பட்டணத்தில் ஒரு சில விசுவாசிகள், குறிப்பாக ஒருத்தன் சபையிலே சொல்கிறாங்க விபச்சாரம் பண்ணினான். அப்படிப்பட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு பவுல் காரசாரமாக எழுதுகிறார். அப்படிப்பட்டவங்கள சபையை விட்டு புறம்பாக்கணும், கண்டிக்கணும், தண்டிக்கணும். சபை பரிசுத்தத்துக்காக அழைக்கப்பட்டது. ஆகவே பிரியமானவர்களே, சபையின் பரிசுத்தத்துக்காக, சமாதானத்துக்காக, பாதுகாப்புக்காக கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஐக்கியம் கொண்டிருக்கிற சபையில் எப்போ சபைக்காக ஜெபம் பண்ணாலும் இந்த 3 காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலும் எல்லா சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். சபையின் பரிசுத்தம் காக்கப்பட வேண்டும், சமாதானம் காக்கப்பட வேண்டும், ஒழுங்கு கட்டுப்பாடோடு சபை பிரத்யேக அழைப்புக்கு உட்பட்டவர்கள் என்று அர்ப்பணிப்போடு வாழ வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் சபையை நடத்துவர்களும் கர்த்தர் காத்து ஆசீர்வதித்து நடத்தும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமென். தேவனின் ஆலயம், துதிகளின் ஆலயம், பரமனின் ஆலயம், பரிசுத்த ஆலயம், மகிமையின் ஆலயம், மகத்துவ ஆலயம், மகிமையின் ஆலயம், மகத்துவ ஆலயம், நன்றியின் ஆலயம், நாமயவாலயம், நன்றியின் ஆலயம், நாமயவாலயம், தேவனின் ஆலயம், துதிகளின் ஆலயம், பரமனின் ஆலயம், பரிசுத்த ஆலயம்.